ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாமே கடவுளின் ஆசிகள்தான் என்று நீ எப்போது முழுமையாக நம்புகிறாயோ அப்போது உன் மனம் திருப்தி அடைந்த நிலையில் இருக்கும். உன்னிடம் பல முறை நான் கூறியுள்ளேன், ஒவ்வொரு வினாடியும் எது நடந்தாலும் என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைத்து என் பாதத்தில் சமர்ப்பணம் செய். அப்போது உன் மனம் சுதந்திரமாகும். விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம் இவற்றிலிருந்து நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது சத்தியம் பிள்ளையே. உனக்கென்று ஒரு சந்தோஷமான வாழ்வு காத்திருக்கிறது என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு. அதை விடுத்து அடிக்கடி உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய். யாரோ எதையோ சொல்லிவிட்டால் நீ அப்படியே ஆகிவிடுவாயா? அவர்கள் உன் கெட்ட கர்மாவை அவர்களுக்கே தெரியாமல் உன்னிடம் இருந்து திருடி செல்கிறார்கள். ஆம் பிள்ளையே, இனியாவது விழித்துக்கொள். யாரிடமும் சண்டையும் வேண்டாம், உன் துன்பத்தை பகிரவும் வேண்டாம். என்னிடம் மட்டும் பகிர்ந்தால் போதும். ஏன், உன் கூட இருக்கும் உறவுகள் கூட சமய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பார்கள் உன்னை மற்றவர்களிடத்தில் அவமானப்படுத்த. விழித்துக்கொள்ளம்மா, விழித்துக்கொள். இப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இப்போது நீ அனுபவிக்கும் துன்பம் உனக்கு மனப்பக்குவத்தை போதிக்கவே வந்தது. அதை நீ எப்படி கையாளுகிறாய் என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எதிர்காலத்தில் இது மாதிரி மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீ யாரிடமும் கையேந்தாமல் உன் சாயப்பாவிடம் மட்டுமே கையேந்த வேண்டும். அதற்கு தான் இந்த பரீட்சை. உன்னை யாரும் தவறாக பேசினாலும் உனக்கான மதிப்பு என்ன என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் பிறரிடம் போய் நிரூபிக்க போராட தேவையில்லை. ஒன்றை எப்பொழுதும் உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அது நீ செய்த தானமோ தர்மமோ பாவமோ புண்ணியமோ துரோகமோ சூழ்ச்சியோ இல்லை பிறரிடம் நீ செய்த ஏமாற்று வேலையோ ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பல மடங்கு செய்துவிட்டு போகும் என்பதை என்றென்றும் மறவாதே. யாரையும் திட்டாதே, சாபம் விடாதே. உனக்கு அவர்கள் கெடுதல் நினைத்தாலும் நீ கெடுதல் நினைக்காதே. நீ என்ன செய்கிறாயோ அதுதானே உன்னை வந்து சேரும். உன் மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். எப்போதாவது கிடைப்பதுதான் வாய்ப்பு. போட்டி பொறாமை என்று மிகுதியாக உள்ள இந்த காலத்தில் உனக்கு கிடைக்கும் வாய்ப்பு என்பது வியப்பான ஒன்றுதான். ஏனென்றால் அந்த வாய்ப்பு கூட கிடைக்காமல் பலரும் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு நீ முன்னேறுவதற்காகத்தான் நான் வழங்குகிறேன் என்றால் அந்த வாய்ப்பை நீ வியப்பாய் மாற்றலாம். உன்னிடம் விவேகம் இருந்தால். நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தாமல் நழுவ விட்டு விட்டாய். அதனால்தான் உன் வெற்றி தள்ளி போய் கொண்டிருக்கின்றது. உன் வெற்றி தாமதமானாலும் உன்னிடம் விரைவில் வந்தடையும். அதை நான் வந்தடையச் செய்வேன். உன் கர்ம வினையோடு உன்னால் தனியாக போராட முடியாது. என் கையை இறுக பிடித்துக்கொள். நீ என்ன செய்தாலும் சரி, ஏன் என்ன சாப்பிட்டாலும் சரி, என்னை நினைத்துக்கொள். நீ சாப்பிடுவதற்கு முன்பும் என்னை நினைத்துக்கொள். எல்லா நேரமும் நான் உன்னோடு தான் தொடர்ந்து வரப்போகிறேன். உன் வெற்றி உனக்கு கிட்டும் வரையில். எல்லா துன்பமும் ஒரு நாள் முடிவுறும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள். வருங்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய். அதனால் வேதனை எதற்கு? அனைத்தும் அறிந்தவன் நான். உன் சோதனை அனைத்தும் சாதனையாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன் மனதை வலிமையாக்கு.
பல போராட்டக் கதைகளை நீ படித்தும் கேட்டும் இருப்பாய். ஒவ்வொரு வலிமையான நபருக்கு பின்னாலும் அவர்களின் போராட்டக் கதைகள் புதைந்திருக்கும். நீயும் ஒரு நாள் வெற்றி பெற்ற பிறகு உன் போராட்டக் கதைகளை மற்றவரிடம் பகிர்வாய். வலியிலும் வேதனையிலும் வருவதுதான் வீரம். வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விதமாக அமைந்துவிட்டால் நீ ஒரு கோழையாகத்தானே இருப்பாய். தனியாக வாழ்கிறேன் என்று கவலை கொள்ள வேண்டாம். தன்மானத்தோடு வாழ்கிறாய் என்று பெருமைப்பட்டுக்கொள். அதுபோல் மற்றவர் பார்க்க பெருமையாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு அவமானம் மட்டுமே தான் மிஞ்சும். உன் ஒவ்வொரு நாள் உறக்கமில்லாத இரவுகளுக்கு பின்னால் பலரது துரோகங்கள் காரணம் என்பதை நான் நன்கு அறிவேன். நீ அழாதே. நீ போராடி வெற்றி பெறும்போதுதான் அவர்களின் தலை கவிழும். அதனால் போராடிக்கொண்டே இரு. உன் நிரந்தர வருமானத்திற்காக இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும். அந்த வாய்ப்பு மற்றவர் கண்களுக்கு வியப்பாக போகிறது. வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறி வா. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.